தமிழக வெற்றி கழகத்தோட இணையப் போவது யார் என்கின்ற ஒரு கேள்வி மிக பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை இருக்க போவது கிடையாது. செங்கோட்டையன் உள்ள கொண்டு வரப்பட்டதற்கான பிரதானமான காரணமே அங்கே இருக்கிற ஆட்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஒரு அரசியல் சுயலாபம் தான். யாழ்ப்பாணத்தில் எப்படி ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றியடைந்தார் அல்லது தற்பொழுது என்பிபியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிந்துதான் அவர்கள் வெற்றி அடைந்தார்களா? ஏனென்றா அனுரகுமார திசாநாயக்க மீது இருந்த ஒரு அலைதான் இவர்களை எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்றது. ஒவ்வொரு இடங்கள்லையும் இளைஞர்கள் வருகிறான்றது வரவேற்கப்பட்ட விடயம். அனுபவம் வருதோன்ற கேள்வி ஒன்று இருக்கிறது இல்லையா? விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு தற்குறிகளால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அல்ல தற்குறிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி என்ற விமர்சனங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இருக்கு. இவரை இதற்கு முன்னரே சாதாரண மக்கள் போய் சென்று பார்க்க முடியாது. தற்பொழுது முதலமைச்சராகவும் வந்துவிட்டார். அதன் பின்னர் கூட இவரை எவ்வாறு சாதாரண மக்கள் பார்ப்பது? வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. இந்தியாவினுடைய சட்டசபை, குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கான ஒரு மாற்றம்தான் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு வெற்றியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் இந்த தொங்கு சட்டசபை அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரு நிலைமை ஒன்று இருந்தாலும் கூட அது இந்த வந்த முடிவுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தோட இணையப் போவது யார் என்கின்ற ஒரு கேள்வி மிக பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் ஆராய இருக்கின்றோம். எங்களோடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு பக்கத்தில் இருந்து காங்கிரஸ் உறுதியாக வரும் என்கின்ற விதத்தில் பேசப்படுகின்றது. உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியிடப்பட்டாவிட்டாலும் கூட காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக நாங்கள் வர இருக்கின்றோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் திமுகவோட இருந்த சில உட்கட்சி முரண்பாடுகள், கூட்டணி கட்சியினுடைய முரண்பாடுகள் இதை கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் அந்தளவு திமுகவோட ஈடுபாடான ஒரு நிலைப்பாட்டை காட்டாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் இந்த விஜய்க்குடைய ஆதரவிலைகள் அதிகமாக இருக்கும் என்று பேசப்படுகின்றது. இந்த நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த பிரதானமான கட்சிகள், இந்த கூட்டணி திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற பிரதான திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை தவிர ஏனைய கட்சிகள் உள்ள வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை இருக்க போவது கிடையாது. அது கட்டாயம் விஜய்தான் முதலமைச்சராக போகின்றார். எப்படியோ பெரும்பான்மை நிரூபிக்கப்படும் என்றுதான் இந்திய ஊடகங்களினுடைய செய்திகள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தற்பொழுது ஒரு 20 பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்று ஏற்படுத்துவதும் அந்த அமைச்சரவையில் யார் யார் இருக்க போகின்றார்கள் போன்ற விடயங்களும் தற்பொழுது இந்திய ஊடகங்களில் தற்பொழுது செய்திகளாக பேசப்படுகின்ற ஒரு விடயங்களாக மாறி இருக்கின்றது. அதே நேரம் 14 நாட்களுக்குள் இவர்கள் இந்த பெரும்பான்மையை நிரூபித்தால் போதுமானது. காங்கிரஸாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், அதே போன்று விஜயகாந்தனுடைய தரப்புகளாக இருக்கலாம், அல்லது இடதுசாரிகளாக இருக்கலாம், இவர்களுடைய ஆதரவும் இருக்கும். அதே நேரம் பாஜக அதிமுக இந்த கூட்டணியிலிருந்து செங்கோட்டையன் ஒரு தரப்பை பிரித்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் மிக பலம் வாய்ந்த ஒருவராக அங்கு அறியப்பட்டவர், அங்கு நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்த ஒருவர். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கட்சி மாறுகின்றது என்பது கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கின்றது. ஆகவே 33% மேற்பட்டவர்கள் ஒரு கட்சியிலிருந்து மாறுகின்ற பொழுது அந்த சட்டத்தை மீறி அவர்கள் மாற முடியும். ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏனெனில் 60 வருடங்களாக இருந்த இந்த திராவிட அரசியல் என்பது தோற்கடிக்கப்பட்டு ஜாதி மதம் போன்ற எந்த அடிப்படைகளும் இல்லாமல் ஒரு வாக்களிக்கக்கூடிய நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு வாக்களிப்பின் ஊடாக விஜய் போன்ற மிகப்பெரிய ஒரு கரிஸ்மா கொண்ட ஒரு நடிகன் முதலமைச்சராக வருகின்ற இந்த சூழல் என்பதெல்லாம் இனி வருகின்ற தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு முதல் அத்திவாரமாக மாறப்போகின்றது. இனி இந்த காலகாலமாக இருந்த அதிமுக திமுக என்ற போட்டி நிலைமை இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழப்போகின்றது. சில வேளைகளில்
எதிர்காலத்தில் அதிமுகவும் திமுகவும் இணைய வேண்டிய ஒரு தேவையை கூட ஏற்படுத்தலாம். இந்த போக்கு என்பது சந்தர்ப்பம் அமையல, இது ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம். ஏனெனில் அவர்கள் இரண்டு தரப்புக்கும் இடையில் தான் இதுவரை காலமும் போட்டி இருந்தது. ஆனால் தற்பொழுது அப்படி அல்ல. விஜயுடன் தான் அவர்களுக்கு போட்டி நிலைமை கொண்டு வரப்படுகின்றது. விஜய் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு இந்த அரசியலில் இருக்கப் போகின்றவராக இருக்கப் போகின்றார். ஆக பெரும்பான்மையை நிரூபிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கப் போவது கிடையாது. மின்னஞ்சல் அனுப்பியதாக கூறப்பட்டது, அது கடிதம் மூலம் ஆளுநருக்கு அந்த தகவல் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நேரத்தை கேட்டு விஜய் தரப்பு ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்றது. ஆளுநர் தமிழகத்தில் இல்லை என்று நினைக்கின்றேன். அவர் வருகை தருகின்ற காலத்தில் மிக குறிப்பிட்ட ஒரு காலத்தில், நாளைக்கோ நாளையன்றைக்கோ இல்லாட்டா அதன் மறுநாளோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு 3-4 நாட்களுக்குள் அவர் முதலமைச்சராக பதவியேற்று விடுவார். அதன் பின்னர் அவர் பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்வார். ஆனால் தொடர்ந்து இவர்களுடைய 5 வருட ஆட்சியில் இவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்குவது போன்ற சகல விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு, சட்டங்களை கொண்டு வருவதற்கு, ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை வெற்றியடைய செய்வதற்கு இந்த கட்சிகளுடைய ஆதரவு இருக்குமா, அல்லது ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுதும் பேரம் பேசக்கூடிய நிலைமை என்பது விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். சில வேளைகளில் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்று கூட்டணியுடன் ஆட்சி அமைத்ததன் பின்னர் சில காலங்களில் ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஒரு தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் 70 தொகுதிகளில் 27 தொகுதிகள் வெற்றியடைந்து ஆட்சி அமைச்சர் மீண்டும் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது அவருக்கு 70-ல் 68 கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் தமிழகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுன்னு நான் பார்க்கிறேன். உண்மையிலே ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நோக்கி செல்றது தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விடயங்களாகத்தான் இருக்கின்றன. இந்த விடயத்தை அவர் இலகுல கொண்டு போய் சேர்ப்பாரா? நலன்புரி திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த முதியோர் கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் ஒதுக்கப்பட்ட தொகையில பார்க்கின்ற பொழுது இவ்வளவு தொகையை குறிப்பிட்டாங்க. மக்கள் தொகை எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே இந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி அவர் சரியாக கொண்டு செல்வாரா என்கிற மிகப்பெரிய விமர்சனங்கள் அவருடைய நலன்புரி திட்டங்கள், அவருடைய விஞ்ஞாபனம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை உள்ள எடுக்கின்ற பொழுது செங்கோட்டையன் மேலே இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே அவர் மேலே இருக்கின்ற விமர்சன கணைகள் மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் மேலே ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் விஜயனுடைய அரசியல் வியூகங்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. ஒரு திரைப்படத்தில் இருந்து வந்த ஒருவர் உண்மையிலே அரசியல் வியூகங்களை அறியாமல் செயல்படுகின்றார் என்ற விமர்சனம் முன்னே காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்டது. இப்போ செங்கோட்டையன் உள்ள கொண்டு வரப்பட்டதற்கான பிரதானமான காரணமே அங்கே இருக்கிற ஆட்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஒரு அரசியல் சுயலாபம் தான். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான். ஆனால் முன்னே காலகட்டங்களில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட அல்லது நகைச்சுவையாக பார்க்கப்பட்ட விடயங்கள் இப்பொழுது விஜயனுடைய அரசியல் வியூகங்களாக பார்க்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்திய ஊடகங்கள் கூட மறைமுகமாக விஜய்க்கான ஆதரவை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக முன்னைய காலகட்டங்களில் அதே ஊடகங்கள் விஜய் எதிர்கட்சியாக வருவதற்குரிய வாய்ப்புகளே குறைவென்று சொன்ன ஊடகங்கள் கூட இருக்கின்றன. உண்மையில் ஊடகங்களும் சரி, சகல தரப்புகளும் அல்லது விஜயினுடைய தரப்பு கூட இந்த அளவு தூரம் தங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி பரவலாக இருந்ததாகத்தான் அறியப்படுகின்றது சகல தரப்புகளில். எனினும் இந்தியா டுடே இல்லை டைம்ஸ் நவ் ஆகும் அவர்களுடைய கருத்து கணிப்பு மட்டும்தான் 98 115 நோக்கிய ஒரு கருத்து கணிப்பாக இருந்தது. மிச்ச சகல தரப்புகளுடைய கருத்து கணிப்புகளும் விஜயனுக்கு ஒரு 15-20% வாக்கு வங்கியைத்தான் கொண்டிருந்ததான தகவல்கள் இருந்தது. ஆகவே இந்த வெற்றியை யாரும் எதிர்வு கூறவில்லை என்பது அல்லது விஜய் தரப்பு வராததற்கு ஊடகங்கள் மீது ஒரு பழியை போடுவது அல்லது ஊடகங்களால் இதனை கணிக்க முடியவில்லையா என்றால் இது மிகப்பெரிய ஒரு அலையாக வீசி இருக்கின்றது. விஜய் கூட இதை நம்பி இருப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம்ஸ் நவுல வந்த அந்த விடயத்தை விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட கொண்டு வர்றதை குறைச்சிருந்தார். அதற்கு பிறகுதான் அந்த கருத்து அந்த நிலைப்பாடுகள் வருகின்ற பொழுது இந்த விஷயத்தை பேசுறத கூட ஒரு சரியான முறையில் அவர்களுடைய கட்சி நகர்த்து செல்லலைன்னா ஒருவேளை அவர்களுக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஆக இந்த விடயத்தை வச்சு பாருங்க, யாழ்ப்பாணத்தில் எப்படி ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றியடைந்தார் அல்லது தற்பொழுது என்பிபியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிந்துதான் அவர்கள் வெற்றியடைந்தார்களா? ஏனென்றா அனுரகுமார திசாநாயக்க மீது இருந்த ஒரு அலைதான் இவர்களையெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்றது. அதே மாதிரி
இதை நேரடியாக சொல்லி தேர்தலை சந்தித்தவர் தான் விஜய். நான் தான் 234 தொகுதி என்று சொன்னவர். அப்ப அது அந்த ஒரு நிலைமையிலான அந்த வெற்றி சாத்தியமா இருக்கின்றது. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரே தோல்வி அடைஞ்சிருக்கிறார், முக்கியமான அமைச்சர்கள் பலர் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவது என்பது ஒரு நீண்ட காலமாக தமிழக அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி தான், ஒரு மாற்றம் தான். இது ஒரு மறுமலர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது ஒரு மாற்றமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்றால் ஒரு குடும்ப அரசியலுக்கு ஒரு தீர்வு அல்ல முட்டுக்கட்ட திராவிடத்தை தங்களுடைய கட்சியின் பேர்ல கொண்டிருந்தார்கள். உண்மையில தற்குறிகள், விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு தற்குறிகளால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அல்ல தற்குறிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி என்ற விமர்சனங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவற்றை அந்த ரசிகர் பட்டாளத்தினுடைய நடத்தைகளும் இருக்கு, இல்லையா நான் சொல்லல. ஆனா மக்கள் ஏன் அவர்கள் மீது நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள் என்றால், கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் குறிப்பிட்டு வந்த கட்சிகள் தொடர்ச்சியாக அதனை எழுத்தில் மட்டும்தான் வைத்திருந்திருக்கின்றார்கள், நடைமுறையில் அதனை வைத்திருக்கவில்லை. சமூக நீதி பற்றியெல்லாம் பேசி வந்த கட்சிகள், அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அவர்கள் உண்மையில் என்ன செய்தார்கள்? குடும்பம், தங்களுடைய சொத்துக்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுதும் அதனை மீறி மீறி தொடர்ந்தும் அவர்களையே முதன்மையான தரப்புகளாக வைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்து கொண்டு சிறை சென்றவர்கள் எல்லாம் அமைச்சர்கள் அல்லது சிறை சென்றவர்களை மீண்டுமே தங்களோட கட்சிக்குள்ள ஏற்றுக்கொள்றது எல்லாம் திமுக வழக்கமான. செந்தில் பாலாஜிக்கு விமர்சனம் என்பது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்க அதிமுக அவர் இருக்க இவர் ஒரு ஊழல்வாதி என்ற பிறகு அவர் ஒரு குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கவும் அவர் அமைச்சராக இருக்கிறார். ஆக திமுக ஏற்றுக்கொண்ட திமுக விமர்சனம் செய்த நபர்கள் கூட உள்ளெடுத்திருக்கின்றார்கள். அதிமுகவில் இது இல்லையான்னு கேட்டால் அதிமுகவிலையும் பலமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே விஜய் அவர்கள் இந்த நிலைமையை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜயனுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்க்கின்ற பொழுது இந்த தொகைகள் மாறுகின்றன, அதுக்குள்ள இருக்கிற இலக்கங்கள் மாறுபடுது. ஆனால் அதிமுக கொஞ்சம் திமுக கொஞ்சம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கலந்து அச்சிட்ட மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீர்வு திட்டங்கள் அப்படித்தான். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அரசியல் விதை என்பது மிக உறுதியாக போடப்பட்டிருக்கின்றது. இப்ப எத்தனை எம்எல்ஏக்களை யாருக்கு தெரியும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில விசில் வென்று இருக்கு. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம் இருக்க போறது கிடையாது. இதுவரை காலமும் அமைச்சர்மாரை சுத்தி இருந்த அந்த வட்டாரங்கள் என்பன இப்போ புதுசாக மாற வேண்டி இருக்கு. சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக வரப்போகின்றார்கள். இனி இந்த அதிகாரத்தை சுத்தி ஒரு வட்டம் இனித்தான் இடப்போகின்றார். இன்னொரு பக்கத்துல அனுபவத்தையும் பார்க்கத்தானே வேணும். பிரச்சனை சாதாரணமாக இருந்தவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகர், அதுக்கான நகைச்சுவை நடிகர் அமைச்சராக வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஒரு நகைச்சுவை நடிகரை எடுத்து தன்னுடைய கட்சியில போடுறார், அவர் வெற்றி பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இளைஞர்கள் வருகிறான்றது வரவேற்கப்பட்ட விடயம். அனுபவம் வருதோன்ற கேள்வி ஒன்று இருக்கிறது இல்லையா? அனுபவம் முழுமையாக அமைச்சருக்கு தேவையா, அமைச்சரவைக்கு தேவையா? சிறந்த ஆலோசகர்களும் கட்சி கட்டமைப்பும் அதனுடன் கூடிய ஐஎஸ்ஏ அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இவ்வாறானவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரச நிர்வாகத்தை நல்ல நோக்கம் கொண்ட ஒரு தரப்பு முன்னெடுக்க முடியாதா? அதிகாரிகளின் கையில ஆட்சி கொடுத்தா என்ன நடக்கும்? அதிகாரிகளுடைய கையில் கொடுப்பது, கையில் கொடுக்க இல்ல, ஆலோசனை இன்றைக்கு அவர்கள் சொல்றதை செய்யறேக்கு ஒரு நல்ல நோக்கம் நடக்குதுன்னு தெரியும் தானே. அந்த அதிகார சபைகள் நிலைமை. ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளா பிரச்சனை? அதிகாரிகளும் பிரச்சனை, அதிகாரிகள் மட்டும் பிரச்சனை இல்லை. இங்க உள்ள அரசியல்வாதிகள் அவ்வளவு சிறந்தவர்கள் இல்லையே. ஆகவே அங்கு ஒரு நல்ல நோக்கம் கொண்ட ஒரு தலைவன் இருக்கின்ற பொழுது அதை நோக்கிய ஒரு எண்ணம் சிந்தனை தான் அந்த கட்சிக்கு இருக்குமானால் அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியும். அதிகாரிகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் நல்ல திட்டங்களை நோக்கி அவர்கள் கொண்டு செல்ல முடியும். நல்ல நோக்கம் கொண்ட தலைவர் வந்துட்டேன் இல்ல. விஜய் இதுவரை காலம் அல்லது விஜய்க்கு வாக்களித்த மக்கள் என்னத்துக்காக வாக்களித்தார்கள்? ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் கருப்பு பணம் வாங்கி அவர் அரசியல் செய்தாரா இல்லையான்றதெல்லாம், கருப்பு பணம் வாங்கி படம் நடிச்சாரா இல்லையாண்டெல்லாம் குற்றச்சாட்டு அரசியல் இல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற பொழுது அந்த ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றம் அப்படியான ஒரு தீர்ப்பு எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு பெரிய வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை விட்டு நான் அரசியலுக்கு வருகின்றேன் என்றால் அதனை விட கூட சம்பாதிக்க வாராண்ட எண்ணத்துல மக்கள் வாக்களிக்கல. உண்மையில விஜய் சேவை செய்யத்தான் வாராருன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த விஜய் மீதான இந்த மூமெண்ட் இருக்கு. ஆகவே விஜய மக்கள் ஏதோ ஒரு வகையில நம்புகின்றார்கள். இனி விஜய் அந்த அளவு தூரம் நடப்பாரா இல்லை என்பது எதிர்கால ஆட்சியை பொறுத்தது. ஆனால் விஜய்
இதுவரைக்கும் முன்வைத்த கொள்கை நிலைப்பாடு அல்லது தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பொறுத்த வரைக்கும் அதனை தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா முடியாதா என்ற விமர்சனம் ஒரு தேவையற்றது. ஏன்னா தற்பொழுது எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம் அல்லது எதிர்த்து கருத்து கூற முற்படுபவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொருளாதார நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்றதா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதுவரை காலம் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தினார்களா? இதுவரை காலம் இருந்தவர்களாரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தி தான் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் இருக்கின்ற நல்ல திட்டங்களில் குறிப்பாக ஒரு 10% திட்டங்களை நடைமுறைப்படுத்துவ விஜய் முற்பட்டாலே பலருக்கு அது ஒரு நன்மை பயக்கின்ற விடயமாக இருக்கும். இவருடைய ஆட்சியில் ஊழல் இல்லாமல் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும். ஆனால் இவர் ஒரு எளிமையான மனுஷராக இருக்க போகின்றாரா? ஏனெனில் இவரை இதற்கு முன்னரே சாதாரண மக்கள் போய் சென்று பார்க்க முடியாது. தற்பொழுது முதலமைச்சராகவும் வந்துவிட்டார். அதன் பின்னர் கூட இவரை எவ்வாறு சாதாரண மக்கள் பார்ப்பது, இவருக்கு உண்மையான தகவல்கள் சென்றடையுமா என்ற விஜய் என்ற நபர் தேர்தலில் மிகப்பெரிய அளவு முதல் தேர்தலிலே வெற்றியடைந்து விட்டார் என்பதற்காக இவர்கள் மீது விமர்சனம் இல்லை என்று கிடையாது. இவர்களுடன் இருப்பவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் அல்லது ஊழல் சார்ந்த எண்ணம் இல்லாதவர்கள் என்று கூற முடியாது. ஆனால் இதுவரையும் ஆட்சியில் இல்லாத ஒரு புது தரப்பு, அதனை இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்களுக்காக ஒரு வாய்ப்பை வழங்காமல், திமுக இருக்குது, அதிமுக அந்த வாய்ப்பை வழங்காம ஒரு புதுசா ஃப்ரெஷ் பீஸுக்கு வழங்கியிருக்கு. அந்த பீஸ் இதுகளை விட இன்னும் மோசமா இருக்கோ இல்லையோன்னு ஆட்சியெல்லாம் பார்க்கணும். இன்னொரு விதத்துல நாங்கள் இதையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2021 தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிமுக திமுக இருக்கின்ற 3/1 வாக்கு வங்கியை வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறார் விஜய். நாம் தமிழர் கட்சியில இருந்து அவ்வளவுக்கு பிராட்டியும் கூட பிரதான கட்சிகள்ல இருந்து 3/1 வாக்கு வங்கியை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். விஜயகாந்தால முடியாத விடயம். ஆனால் இன்னொரு விடயத்தை பார்க்கணும், விஜயகாந்த் இருக்கின்ற பொழுது பிரதான கட்சிகள் பலமாக இருந்தது. விஜயகாந்த் உள்ள வாரத்திலே ஒரு சிக்கல் நிலைமை இருந்தது, அதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, விஜயகாந்தை விட்டா கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை சரியா முன்வைக்கலையோ, நகைச்சுவையாகவே கமலஹாசனை பார்த்துட்டு விட்டுட்டோமோ? கமல் உண்மையா சீரியஸான அரசியலில் ஈடுபடவே இல்லை. விஜய் அரசியலுக்கு வரக்க விஜய் எந்தளவு தூரம் ஒரு காசை செலவழித்து மகாநாட்டை கூட்டுகின்றார், எந்தளவு தூரம் அவரை பார்க்க வந்ததுக்காக 44-45 பேர் மரணமடைந்த குற்றச்சாட்டு எல்லாம். கமலஹாசன் கூட்டணி என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அரசியலுக்கு வந்திருப்பாரோ? இல்லை, கமலஹாசன் ஒரு சீரியஸான அரசியலில் ஈடுபடாமல் முதலமைச்சராக வரலாம் அல்லது தான் அரசியலில் சாதிக்கலாம் என்று நம்பியது. குறிப்பாக கமலஹாசன் கதைப்பது புரியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்ததான் அவருக்கான தோல்வி. ஆனால் விஜய் இந்த அரசியலுக்கு வகுப்பாளர்களே இருந்தார்கள். பிரசாந்த் கிஷோர் இருந்தார், இப்ப தற்பொழுது இன்னொரு பேர் குறிப்பிடப்படுகின்றது அவர் இருந்தார். அவர் இதற்கு முன்னர் கேரளாவுக்கு சென்றிருக்கின்றார், அதே போன்று டெல்லியில் ஆட்சி அமைத்திருக்கின்றார். அவ்வாறான தேர்தல் வியூவர்கள் எல்லாம் விஜய்க்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். விஜய்க்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கரிஸ்மா என்பது அவர் ஒரு எதிர்ப்பாளர்கள் அல்லது ஒரு பிரச்சனைகளிலிருந்து தங்களை காப்பாற்றுவார் என்ற அந்த பிம்பம் விஜய்க்கு 50 வயசுல சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த மாஸ் இமேஜ் என்றது கமலுக்கு இல்லை. கமல் இன்றைக்கு ஒரு மூத்த நடிகர் என்ற நிலையை எட்டியுள்ள அவர் நடிப்பில் ஒரு திறமையானவராக அவர்கிட்ட பிஸ்னஸ் என்றதை விட விஜய் இந்த பிஸ்னஸ் என்றது பெருசு. விஜய்காண்டி என்னத்தையும் செய்யலாம் என்ற நபர்கள் இருக்கின்றார்கள், கமலஹாசனுக்காண்டி என்னத்தையும் செய்ய முடியாது, டிக்கெட் காசு மட்டும் தான் கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அவர் ஒரு சீரியஸான அரசியலை செய்திருக்கணும், செய்திருந்தா கொஞ்சம் முயற்சி திருவினையாக்கும் என்ற அடிப்படையில் போயிருக்கு. அது மாதிரி இப்ப ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, இந்த வெற்றிடத்தையும் சரியாக விஜயால் நிரப்பக்கூடியதாகவும் இருக்கிறது. விஜய் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அரசியல சரியா. இந்தியா திமுகவில் இப்படி உதயநிதி 3-2 படம் நடிச்சார், ஒரு 10 படம், அதுக்கு பிறகு அமைச்சரானார், அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இப்ப எதிர்கட்சிய அளவுல அவற்ற வேகத்தையும் மக்கள் எந்த தூரம் ஏற்றுக்கொள்கின்றார். ஸ்டாலின் ஒரு நீண்ட வரலாற்றுல வந்தவர், அதே மாதிரி ESPயையும் எடப்பாடி பழனிசாமியையும் மிக நீண்ட தூரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஸ்டாலினுடைய அரசியல் பயணம் என்னதான் வருடங்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அனுபவத்தை கலைஞர் அளவுக்கு பெற்றுக்கொள்ளல என்ற விமர்சனம் தொடர்ந்து. கலைஞருக்கு இருந்த தனிப்பட்ட திறமை என்பது வித்தியாசம், அந்த திறமை இவருக்கு இல்லை. அது அவர் இருக்கின்ற வரைக்கும் அந்த நிலைமை இருந்தார். ஆனால் இவரால் ஊழல் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து அந்த கட்சியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியவில்லையே தவிர தான் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தொடர்ந்தும் சரியாக செயற்பட்டிருக்கின்றார். திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருக்கிற காலத்திலேயே தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதில்லை. மகன் அதாவது ஃபுல்லா முழுமைக்கு தோல்விக்கும் ஸ்டாலினை குற்றம் சாட்டுறது பொருத்த மாதிரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தேர்தல் வாரது,
மாறி மாறி தான் ஆட்சி வரும். அந்த மாறி மாறி வர ஆட்சியில் விஜய் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார். கட்டாயம். உண்மையிலே இந்த விஜயனுடைய பதவியேற்பு தொடர்பாக கூட இப்பொழுது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசின விடயமே தான், மாற்றம் என்கின்ற ஒரு விடயம் எல்லா நாட்டிலையுமே தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் தக்க வச்சோண்டு இருந்தோம்னா அந்த இடத்திலேயே தேங்கி இருந்துவோம், அந்த அரசியல்லாம் சரியானதுன்றதை நம்பிடுவோம், அது மட்டும் இல்லாமல் அந்த அரசியலால் பாதிக்கப்படும். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றத்தை சந்திக்காட்டிக்கு வரும். அந்த ஒரு மாற்றத்தை தமிழகம் சந்தித்திருக்கின்றது. அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்றுதான் ஆராய்ந்திருந்தோம். உண்மையிலே இது ஒரு காத்திரமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்தும் இன்னொரு ஒப்பீனியனோடு சந்திக்கின்றோம். நன்றி.